ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரவையை வச்சு ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு லேசாக செவந்து வரட்டும். அடுத்து ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கி வந்தால் போதும். இது வதக்கும் போதே பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து லேசாக கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கேரட்டை சேர்த்தா போதும். கேரட்டை சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு, கெட்டியாகவும் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் நாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரவையை கரைச்சதுக்கு அப்புறமா நாம் வதக்கி வச்ச வெங்காயம் கேரட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்து ஒரு பேனை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லேசாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்து லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. மாவு லேசாக மேலே வேக ஆரம்பித்ததும் இப்போ நாம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நாம் வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக கல்தோசை மாதிரி கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சுடும்போது இதை மூடி போட்டு வேக விடுங்க. மூடி போட்டு வேக வச்சா கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு நாம் வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சுட சுட தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னியோடு சேர்த்து கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.